நாம் சாலையில் அல்லது ரயில் நிலையங்களில் பார்க்கும் ஊர் பெயர் பலகைகள் வெவ்வேறு நிறங்களில் காணப்படுகின்றன. அவை அழகுக்காக அல்ல, அதற்கு பின்னால் ஒரு ஆழ்ந்த பொருள் உள்ளது. அந்த நிறங்கள் மூலம் அந்த இடம் எந்த வகை மண்டலத்தில் உள்ளது என்பதை அரசு வகைப்படுத்தியுள்ளது. முதலில் மஞ்சள் நிற பலகையில் கருப்பு எழுத்துக்கள் இருந்தால் அது பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலைகள், அதாவது நேஷனல் ஹைவேஸ் வழியில் அமைந்துள்ள ஊர்கள் அல்லது ரயில் நிலையங்களை குறிக்கும். இந்த நிறம் தொலைவில் இருந்தே தெளிவாக தெரிவதால் பயணிகளுக்கு வழிகாட்டியாக உள்ளது. அடுத்து பச்சை நிற பலகையில் வெள்ளை எழுத்துக்கள் இருந்தால் அது மாநில நெடுஞ்சாலைகள், அதாவது ஸ்டேட் ஹைவேஸ் அல்லது நகர மாவட்ட சாலைகளில் உள்ள இடங்களை குறிக்கும். பச்சை நிறம் பொதுவாக குறைந்தபட்ச வேக பாதைகளை குறிக்க பயன்படுகிறது. நீலம் நிற பலகையில் வெள்ளை எழுத்துக்கள் இருந்தால் அது பெரும்பாலும் நகர்ப்புற சாலைகள், மாநகர சாலைகள் அல்லது போக்குவரத்து வழிகாட்டி பலகைகள் ஆகும். இதன் நோக்கம் நகரம், விமான நிலையம், பேருந்து நிலையம் போன்ற பொது இடங்களை சுலபமாக அடையாளம் காண செய்வது. ரயில் நிலையங்கள் மஞ்சள் பின்னணியில் கருப்பு எழுத்துக்களில் பெயர் எழுதப்படுவது இந்திய ரயில்வே விதிமுறையாகும். இதனால் இரவிலும் பகலிலும் எளிதாக காண முடியும். மொத்தத்தில் பலகையின் நிறம் வழிகாட்டி மொழி போல செயல்படுகிறது. மஞ்சள் தேசியம், பச்சை மாநிலம், நீலம் நகரம் என ஒவ்வொரு நிறமும் ஒரு பிராந்தியத்தை காட்டுகிறது.